பிரைஸ் காட். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இமேஜின் பண்ணிக்கோங்க, கிளாஸ்ல மேம் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறாங்க. அதுல நிறைய பேரு ஒரே மாதிரி அசைன்மெண்ட் செய்யறாங்க. ஆனா அதுல மத்தவங்களை காட்டிலும் வித்தியாசமாகவும் மிக அழகாகவும் செய்த ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. மத்த 10 பேர் மாதிரி இந்த ஒரு ஆள் செய்யாம வித்தியாசமா அழகா செய்யறாங்க. இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம்? வித்தியாசமாக இருந்தாரு, அது மட்டும் இல்லாம மத்தவங்களை போல செய்யாம சீக்ரெட்டா கத்துக்கிட்டு எக்ஸலண்டா எக்ஸ்போஸ் பண்ணாங்க இல்லையா? வேதத்திலையும் வித்தியாசமான ஒரு நபர் இருந்தாங்க, தானியேல் தாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார். அது மட்டும் இல்லாம 8வது வசனத்துல, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஆண்டவருக்கு பயந்ததினால்தான் இந்த அறிவு, ஆற்றல், தாளந்து தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கிடைத்தது. சில சமயம் நம்ம கிட்ட இருக்கிற தாளந்தை நாம உபயோகப்படுத்தாம அசட்டையா விட்டுருப்போம். ஆண்டவர் கொடுத்த அந்த டேலண்ட்டை அவருக்குன்னு ஏதாச்சும் செய்யணும். அந்த டேலண்ட் எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்கு ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. என் டேலண்ட்டை நான் தானியேலை போல எக்ஸ்போஸ் பண்ண உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. காட் பிளஸ் யூ.